இப்போ வாழைத்தண்டில் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக பொரியல் எல்லாமே பார்த்துருப்போம். இப்போ வாழைத்தண்டில் குருமா பார்க்க போகிறோம். என்ன பண்ணோன்னா இப்போ கொஞ்சம் ஒரு எண்ணெய் ஊற்றிருக்கேன், சோம்பு போட்டிருக்கேன், ஏலக்காய் போட்டிருக்கேன், பட்டை போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து இது கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட போகிறேன். இப்போ இதில் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். நம்ம குருமாவுக்கு எப்படி ஆல்ரெடி நம்ம குருமா சேர்த்துக்கு ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி தான். இதில் வந்து நம்ம வந்து தேங்காய் அரைச்சி சேர்க்க போகிறதில்ல, தேங்காய் பால் எடுத்து சேர்க்க போகிறோம். அதுதான் டிஃப்ரெண்ட். இங்கே பாருங்கள், இதுக்கு தேவையான உப்பு, குருமாவுக்கு தேவையான உப்பு. எனக்கு மட்டும்தான் நான் செய்கிறேன், மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நான்வெஜ் செய்ய போகிறேன், மட்டன் குருமா செய்ய போகிறேன். எனக்கு வரைக்கும் வாழைத்தண்டு குருமா. நான் மெடிசன் எடுக்கிறதுனால எனக்கு வந்து நான் வந்து நான்வெஜ் எடுக்குவேன். இப்போ இந்த வெங்காயம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஃப்ரீசரில் வைக்காது, வெளியே வை ஃப்ரீசர்லாம் வைக்க. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வாழைத்தண்டு சேர்த்துக்கிறேன். வேக வச்சுருக்கேன் வாழைத்தண்டு. இப்போ இந்த வாழைத்தண்டை சேர்த்து இதுக்கு தேவையான உப்பு ஏற்கனவே சேர்த்தாச்சு. வெங்காயம் வதங்குறப்பவே நம்ம உப்பு சேர்த்துட்டோம். இதுக்கு தேவையான மிளகா பொடி. இப்போ இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மிளகா பொடி போடுறேன். எனக்கு ரொம்ப காரம் தேவைப்படாது, அதனால் நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவேன். அதனால் அரை ஸ்பூன் மிளகா பொடி போட்டு இந்த குருமாவை கொதிக்க வச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா நம்ம சூப்பரான குருமா ரெடி ஆகிடும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றணும். நல்லாயிருக்கும் நம்ம குருமா. இங்கே பாருங்கள், நம்ம வாழைத்தண்டு குருமாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிச்ச உடனே நம்ம தேங்காய் பால் ஊற்றி இறக்கிட்டோம்னா நம்ம சூப்பரான குருமா, வாழைத்தண்டு குருமா ரெடி ஆகிடும். வாழைத்தண்டே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி குருமா செஞ்சு கொடுத்தோம்னா வாழைத்தண்டில் குருமா பண்ணி கொடுத்தானே தெரியாது. சூப்பரான நம்ம வாழைத்தண்டு குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் தேங்காய் பால் சேர்க்குறேன். ஆல்ரெடி நம்ம வாழைத்தண்டு வேக வச்சுட்டோம், அரைச்சி வச்ச தேங்காய் பால் சேர்க்குறேன். போதும் பாதி போதும். இங்கே பாருங்கள், சூப்பராக நம்ம வாழைத்தண்டு குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சு தான் இன்றைக்கி டயட். சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம கலர்ஃபுல்லாக வாழைத்தண்டே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி குருமா செஞ்சு கொடுத்து பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாழைத்தண்டு குருமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம வாழைத்தண்டு குருமா கொதிச்சுட்ருக்கு, ரெடி ஆயிடுச்சு ஆல்ரெடி.